அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். அறவழியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். திருமணம் வயது வந்தும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் தாங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சில அன்பர்கள் சந்திக்க நேரிடும். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு சில அன்பர்களுக்கு ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும்.
புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பிரிந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது நிர்வாக திறமையால் பல காரியங்களை சாதித்து காட்டுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான உதவிகளை செய்வார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில கடகராசி அன்பர்களுக்கு இழந்த பொருள்கள் திரும்ப கிடைக்கும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பகைவர்களாலும் நோய்களாலும் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் பொறுமையுடன் மேற்கொள்வது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பணவரமும் பொருள்வரமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். அதிகாரமிக்க சிம்மராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சூரியனும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள்.
பல வழிகளிலும் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தாங்கள் எதிர்பார்க்காத பதவி தங்களை தேடி வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயங்களில் தாங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். சில அன்பர்கள் ஊராக அலைந்து திரிவார்கள். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால பைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். வாகன வசதிகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலி இருப்பீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் வெற்றியால் புதிய பதவியை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேல அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு
பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பணி சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிடிவாதத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். மற்றவர்கள் பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. முக்கிய முடிவுகளை தற்சமயம் எடுக்காமல் சிறிது காலத்திற்கு பிறகு எடுப்பது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். சில அன்பர்களுக்கு செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். அனைவரிடமும் நட்புடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். சில அன்பர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில்
குரு பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டுதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வதன் மூலமாக கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க இயலும். சில அன்பர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். பணவரமும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். எதிலும் விரைவாக செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் சில மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்கள் தங்களது தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதால் பல இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். சில அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இதன் காரணமாக இழக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்டம் நிறைந்தவராக தாங்கள் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். கும்பராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தாங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பல வழிகளிலும் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில கும்பராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால்
சில கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். காலத்திற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் தங்களை விட்டு நீங்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சில மீனராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமான பணவரமும் பொருள் வரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சியினை எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்தும், கடகம் மற்றும் சிம்ம ராசியில் புதன் அமர்ந்தும், சிம்ம ராசியில் சூரியன் அமர்ந்தும், சிம்மம் மற்றும் கன்னி ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு 4:27 முதல் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை 8:43 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை 8:43 முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை 3:04 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு
உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை 3:04 முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு 11:54 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள்: ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருகின்றது.